ஹாய் அமேசிங் ஃபைக்லிங்ஸ் எல்லாம் எப்போ இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது பிடிஎஸ் OT7க்கான ஒரு ஹாண்டட் ஒன் ஷாட் தான்டா. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஒரு OT7 ஜெஹோப்காக நான் ஒன்று ரொம்ப லாங்காலாம் நான் பிளான் பண்ணி எடிட் பண்ணி ரெக்கார்ட்லாம் பண்ணியிருந்தோம். பட் ஃபோன் விஷயத்தில் அது டெலீட் ஆகிடுச்சு. எனக்கு அது நினைக்கும் போதே அழுகாது. ஓகே பாஸ் இஸ் பாஸ். ஸோ இந்த ஸ்டோரி ஆக்சுவலி வந்து ஒரு ரியல் ஸ்டோரி தானே. எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா வந்து ஒரு இந்த இது சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலை. உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த ஸ்டோரி நாங்கள் வந்து வாங்கியிருக்கோன்ட்டா. வாங்கினா காசுலாம் கொடுத்துடலாம்ல, ஓகே ஓசியில் தான் வாங்கினோம். ஸோ வாங்கலாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஹெட்செட் மஸ்ட் அண்ட் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் இன் நைட். ஆக்சுவலி நான் என்ன தான் நைட்லேயே டப் பண்ணிட்டு தான் இருக்கேன். மணி இப்போ ஒரு சொல்கிறது மணி இப்போ ஒரு 12:56 ஆகுது நைட்டு. ஓகே, ஸோ நானே இப்போ தான் டப் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கே ஒரு ஹாரர் மாதிரி எனக்கு தோணுனா தான் நான் என்னால் வந்து வாய்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறனால. ஸோ வாங்கடா நான் ஸ்டோரிக்குள்ளப்பெல்லாம் பல்லவெல்லாம் கொல்லன்னு பேசாமல். ஸோ இன்ட்ரோ எதுவும் தாடா, வாங்கடா அப்புறம் அப்படின் ஸ்டோரிக்குள்ளப்பெல்லாம். ஸோ ஸ்டார்டிங்லையே நீங்களும் உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு யூனா, ஸோ 2 பேருமே ஆட்டோவில் தான் வந்துட்டுருக்கீங்களா. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ். உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆக்சுவலி இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்கள் 12th. ஸோ ஃபைனலி உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு. ஸோ இப்போது அந்த ஆட்டோ டிரைவரை அப்படியே லைக் எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் ஹில் சைடில் தான் போகுது. நீங்கள் அப்படியே இந்த கையில் அப்படியே ஃபேஸை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருப்பாங்க வெளில. ஸோ நம்ம பார்க்குறீங்க வெளில நல்லா ஃபீல்டெல்லாம் இருக்குடா. ஸோ அவங்க நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ அப்போ தான் டப்புன்னு யாரோ ஒருத்தர் அப்படியே கை காமிக்கிறாங்க நட்டில். ஏன்டா அவன் இந்த காட்டு சைட்லலாம் வந்து கை காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. உங்களை மாதிரி தான் அந்த பையனுமே வந்து கையில் லக்கேஜ் வச்சுருக்கான். வா 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 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அண்ணா இது இந்த வழியில் ரெவென்ஷேட் அகாடமி காலேஜு அங்கே போதானா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் கேட்குறான். ஆமாம் தம்பி, இந்த 2 பொண்ணுங்களும் அங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் அவங்களை பார்த்துட்டு ஓ ஹாய் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிரைவர் வந்து லைட்டாக கொஞ்சம் நகர்றாரு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்லேயே உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ கொஞ்சம் பெரிய ஆட்டோ தான். ஸோ அதனால அவன் லக்கேஜ் உங்கள் 2 பேர்த்தோட பக்கத்துலேயும் வச்சுட்டு ஸோ அவனும் வந்து உட்காந்துக்கிறான் முன்னாடி வந்து. ஸோ நீங்கள் 3 பேருமே கேஷுவலாக சேட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் எந்த இதுக்கு வச்சுருக்கீங்க, எவ்வளோ மார்க்ஸ்லாம் எடுத்துருக்கீங்க, அந்த இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்கடா. ஸோ அப்படியே நீங்கள் காலேஜும் வருது. லைக் இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் பெரிய கேட் இருக்கும்ல, லைக் ஃப்ரண்ட்டில் அவ்வளோ பெருசாக வைப்பாங்க. பெரிய காலேஜ் தான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஃபைனலி என் ஆளை பார்க்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இவனை பார்த்தா சிரிக்கிற அவளுக்கு வந்து நான் என்ன சிரிப்புங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இவனை பார்க்குறீங்க. இல்லடி உன் ஆளுக்காக இவ்வளோ படித்து என்னையும் படிக்க வச்சு ஒரு வருஷம் என்னை உசுரை எடுத்துட்டடி அப்பா அப்படின்னு சொல்லி இவனா சொல்கிறான். ஸோ அங்கே முன்னாடி செக்யூரிட்டி இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட அந்த அட்மிஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்களும் அந்த ஆன்லைனில் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை காமிக்கிறீங்க. 50 ரூபாங்க உள்ளே போடலாம். அவங்களோட இது வந்து ஏற்கனவே வந்து அவங்க ரிப்போர்ட்ஸில் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உங்களோட ஆள் சுகா, அப்புறம் அவனோட டீம் எல்லாருமே அங்கே உங்களுக்காக தான் வெயிட்டிங். எங்கடா டேய் உன் ஆள் எங்கடா வர்றா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா திரும்புகிறான். அப்போ தான் கரெக்டாக நீங்கள் வரீங்க பாருங்கள். லைக் ஒரு ஹீரோயின் என்ட்ரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி. டேய் என்னடா இதுதான் புது அட்மிஷனா, உன் ஆள் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். அது தண்டா என் ஆள் நடுவில் வருதுல்ல அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறான். டேய் வாய்ப்பே இல்லை, உன் மூஞ்ச பாரு டே தேவதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அந்த சொல்கிறான். சுகா பார்த்து மாஸ்டர் நானே செம்ம கடுப்பில் இருக்கேன், இன்னும் கிளறி விடாத, என்ன அவள் பையன் கூட வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பார்க்குறான். அப்படியே குறுன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் குட்டுன்னு வந்துட்டு சுகா நீங்கள் பார்த்துறீங்க. சுகா அப்படின்னு சொல்லி நீங்கள் குட்டுன்னு போயிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு என்ன கூட பையன் அப்படிங்கிறான். வந்தாலும் நீ அதான்டா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்களும் அப்படியே பார்த்து ஸ்மித் பண்ணிவிட்டு தெரில ஆட்டோவில் வரும்போது நடுவில் ஒருத்தர் லிஃப்ட் கேட்டான். சரிவா இந்த இதானா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா நோட் பண்ணுறான். மற்ற பாய்ஸ்லாம் அப்படியே நெக்ஸ்ட் ஒன்றா பார்த்துட்ருக்கீங்க. டே ஃப்ரெஷர்ஸாடா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லை ஏன் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஷுகா. இல்லைடா பார்க்க தேவைத்தடா, ஐயோ ஹெவன்லேருந்தே குதிச்சு வந்த மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறான். ஜங்கோக் பார்த்துட்டு டே உனக்கு ஆள் இருக்குதுடா அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்கோக் பார்த்து முறைக்கிறான். தெரியும் 1000 தான் இருந்தாலும் காம்ப்ளிமெண்ட்டு தானடா கொடுக்குறேன் நான், எனக்கு என்ன தான் இருந்தாலும் யார் தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சரண்டர் பண்ணுற மாதிரி கையை மேலே தூக்கிட்டு பின்னாடி விட்றான். நீங்கள் பார்த்து ஸ்மால் பண்ணிட்டு ஐம் ஃபைன் நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் கிட்ட வந்து உங்கள் ஹேண்டை ஃபாலோ பண்ணுறீங்க, ஹேண்ட் ஷேக்கு. நம்ஜூன் ஸ்மால் பண்ணிட்டு ஐம் கிம் நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஷுகாவோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் பின்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஹூப் கேட்குறான். நான் அர்ஜுன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பையன் சொல்கிறான். ஓ நைஸ் டு மீட் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய்ஸ் தானே டப்புனா ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக வந்து ஹக் பண்ணியிருப்பாங்கடா. ஸோ அர்ஜுன்னு பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரோ நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் அவங்கள்ட்டலாம் ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அப்போ அவன் பார்க்கல அதிகமாக. ஸோ அவன் கேட்கல நேம்லாம் ஃபாண்டாக இருக்குது. ஓ நான் நம்ஜூன் ப்ரோ அப்படின்னு நம்ஜூன் சொல்கிறாங்க. நான் ஷுகா, நான் ஜெஹோப், என்னை ஹொசோக்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. அடுத்தது நான் ஜிமன், நான் தெய்யம், நான் ஜங்குக், குக்கின்னு கூப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். ஸோ லாஸ்ட்டாக அப்படியே ஜின்னு குறுக்குறுன்னு பார்க்குறான். ஆள் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கேம் சக்சன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்னடா நீயும் நம்ஜூன் என்ன சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்க்குறான். டேய் அதெல்லாம் ஒரு இடமும் இல்லை விட்டுத்தலை அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். ஸோ அப்படியே ஷுகர் ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்களோட வேஸ்ட்டோட ஒரு ஆம் வந்து வேப் பண்ணுறேன். ஸோ அப்படியே பின்னாடி அவங்க இன்னொரு பொண்ணு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நிற்கிறா. ஷுகாவுக்கு தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது. ஷுகா ஏன்னா வந்து நீங்கள் 11th அவர் 12th அந்த டைம்ல தான் நீங்கள் டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. 1 year ஆகுது. ஸோ இவர் இங்கே இது பண்ணனால நீங்கள் யூனாவே சேர்த்து இழுத்துட்டு வந்திருப்பீங்க. இங்கே நீ படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த காலேஜை ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஷுகா தவிர மற்ற பாய்ஸ்க்குலாம் வந்து யூனாவை தெரியும். ஸோ யூனாவுமே வந்து அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. யூனா அப்படின்னு சொல்கிறா. ஸோ மற்ற பாய்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணல பிகாஸ் யூனாக்கு தெரியும். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் தெரிஞ்ச மைண்ட் பண்ணி கத்திங்கடா. எங்கள் அண்ணன் வெளில என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு 12 மணிக்கு ஏதோ பார்ட்டி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியல. நான் ரொம்ப தான் கண்டக்ட் பண்ணுறேன். ரொம்ப சவுண்ட் ப்ரூஃப் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ பேக் டு த ஸ்டோரிடா. ஸோ இப்போது நான் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே பாய்ஸை ஸ்மார்ட் பண்ணிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இல்லை அர்ஜுன்ட்ட சொல்லும்போது கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஸ்மால் பண்ணுறா. ஸோ மற்ற பால்ஸும் ஸ்மால் பண்ணிட்டு உங்களோட ட்ரோம் எங்கள்கிட்ட உங்கள் ட்ரோம் இது வார்டன்ட்ட கேட்டுக்கலாம். அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இங்கே தனியாக இல்லை, ஒரு ரூம் பாய்ஸ் ஒரு ரூம் கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா சொல்லிட்டு பின்னாடி அப்படியே நெக் அப்படியே சொறிறான். அவங்களாம் நீங்களும் யூனா பார்த்துட்டேன். இட்ஸ் ஓகே அது மாதிரி தான் இருக்கணும்னே யோசிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? பாஸ்லாம் உங்களுக்கு ஷாக்கில் பார்க்குறீங்க. எல்லா கேர்ள்ஸும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனியாக தானே வேணும்னு சொல்லுவாங்க. இவன் மட்டும் என்னடா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் எதுவும் சொல்லிக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா அவங்கள வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நியூ அட்மிஷன் சார் இவங்களோட ட்ரோம் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எப்போதும் போல் கோல்டு வாய்ஸ்லேயே மனுஷன் கேட்டு உங்களோட ட்ரோம் கீஸ் வாங்கிட்டு வந்து உங்களை லக்கேஜ் எல்லாமே அவன் ஃப்ரெண்ட்ஸோடு அவனும் சேர்த்து தூக்கிட்டு வந்து அவங்கள அங்கே ரூமில் விட்டுட்டு வந்திருப்பான். ஸோ அதோட ஒரு 2-3 ரூம் தள்ளி ஷுகாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இந்த கிளாஸஸ் ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டாக கரெக்டாக நீங்கள் ரெடி ஆகிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட டிபார்ட்மெண்ட் போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு மிடில் சைட் பெஞ்ச் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. பிகாஸ் பேக் பெஞ்சுனால் ஒழுங்காக படிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட போகிறாங்க. ஃப்ரண்ட் பெஞ்சுனால் ரொம்ப படிக்கிறா அப்படின்னு சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிடில் பெஞ்சில் நீங்கள் உட்காந்துருப்பீங்கடா. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு நான் முன்னாடி போகலான்னு சொல்லுவாள். மூட்டிட்டு நீங்கள் உட்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ ஷுகா வந்து வேறு டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா.
அது வந்து எப்படி சொல்கிறது, மார்க் கோளாறுனால உங்களை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சீட்டு கிடச்சிருக்கும். ஷுகரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இயர் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் கிளாஸ் உட்காந்துட்டு போரிங்காக இருக்குது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே. ஃபஸ்ட் டேவே போரிங்னா எப்பிட்ரி காலேஜ் போவோம், 4 வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே உங்களோட ஷோல்டர் அப்படியே அப்படியே நச் பண்ணுறா. நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட் டேவே இப்படி இருக்குது, மங்களகரமான நாள்ரி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு இவனா கேடா நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ அப்படியே போகுது. அப்படியே பிரேக் டைம் கும்பல் அடிக்குதுடா. நீங்கள் அப்படியே குட்டுன்னு போயிட்டு கேன்டீன் போயிட்டு செம்ம பசி. ஏதாவது சாப்பிட காசு வச்சுருக்கியா அப்படிங்கிறீங்க. நான் எடுத்துகிட்டு இல்லடி, ஹாஸ்டலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பார்த்து முறைக்கிறீங்க. ஏன் நீ பசத்துறல அப்படிங்கிறா. இல்லை ஜிபே தான் பண்ணிக்கலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஸோ நீங்கள் தான் ஆக்சுவலி வாங்கியிருப்பீங்க. ஸோ பின்னாடிலேருந்து யாரோ நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் ஸ்மால் பண்ணிட்டீங்க பிகாஸ் அது ஷுகா அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இவனா நீ தான் உனக்கு பே பண்ண ப்ரோ, என்னது ப்ரோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு அப்படியே பார்க்குறா. சும்மா சொன்னேன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவே வந்து பே பண்ணியிருப்பார். ஸோ உங்களுக்கும் இவனாக்கும் பே பண்ணியிருப்பார். அப்புறம் சொல்லும் நான் ஃபர்ஸ்ட் டேயில் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கையில் வச்சுட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு வெளியில். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டே அவ கூட அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இவனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டேவேவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போதே அவ்வளோ சுற்றுவீங்க. லைக் பங்க் வச்சுட்டு வெளில போகிறது, அந்த பின்னாடி பார்க்லாம் ஸ்கூல்லே இருக்கும்ல, ஸோ அந்த இதில் உட்கார்றது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ காலேஜ் டீமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்லிட்டு ஸோ மற்ற 6 பாய்ஸ் கூட போய் உட்காந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் இவளுக்கும் ஸோ அவங்களுக்கு இவளை பார்க்காது ஃபர்ஸ்ட் டேயில். ஸோ அதனால் இவங்க கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்கடா. ஸோ அப்படியே அவங்கள சுற்றி காமிக்கும்போது ஒரு பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த இதில் வந்து ஏதோ ஒரு ஆரமார்க் மாதிரி போட்டிருக்கு. ஸோ பாய்ஸ் வந்து இந்த பக்கம் போகலாம், கேர்ள்ஸுக்கு நாட் அலோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் கேர்ள்ஸ் போகக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை பேபி, அந்த பக்கம் தான் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல பார்த்தது அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் தொக்க மாட்டிக்கிட்டான் மனுஷன். பார்த்துட்டு பேபி அது ஒன்றும் இல்லை, என்னது அது அப்படின்னு சொல்லிங்களேட்டே எப்படி பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களோட ஹிப்பை பிடிச்சிட்டு அவங்கள மறுபடியும் நிற்க வைக்கிறாரு. ஒழுங்கா இன்னும் இருக்குது, ஏன் கேர்ள்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவா ஃபர்ஸ்ட் இது கூட சொல்லி வேமுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவனே யோசிச்சுட்டு, அதுதான் பேபி அந்த பக்கம் ஏதோ பாய்ஸ் தான் நிறையா பசங்க இருப்பாங்க முன்னாடிலாம், உனக்கு தெரியுதுல்ல அப்படிங்கிறான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ காலேஜ் தானே அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃபில் சாய் பண்ணிட்டா பாட்டுக்கு அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஸோ அப்போது நீங்கள் ஏதோ ஒரு பையன் முன்னாடி இடிச்சிடுறீங்க. சாப்பிட்டுட்டு தானே கையில் பிளேட் வச்சுருப்பீங்கள்ல, இடிச்சிருப்பீங்க. யாராவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்தியிருப்பான். ஷுகா பார்த்து மறைக்கிறான். யாராக இருந்தால் உனக்கேண்ணா, நீ பார்த்துருவா, எதாவது ஃபோனை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்குறான். ப்ரோ என் ஃபோன் நான் பார்த்துட்டு வருவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லாமல் ஷுகா பார்க்காம தான் பேசிகிட்டு இருப்பான். ஷுகா பார்த்தோன்னே வாயை மூடிட்டான். சாரி ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனை வந்து ஷுகாவுக்கு வந்து அவன் ஜூனியர், உங்கள் மாதிரி தான் அவனும் ஃப்ரெஷர் தான். பட் கொஞ்சம் ஜாயின் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகுது ஓகேங்களா. ஸோ பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறான். ஆனால் ஷுகா ப்ரோக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் ஆள் தான், நீ முட்டு போறியா அப்படின்னு சொல்லி ஷுகா சொல்கிறான். ஓ ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படி குட்டுன்னு ஓடிருப்பான். நீங்கள் ஷுகா பார்க்குறீங்க. ஏன் இந்த வந்த ஒரு வருஷத்தில் எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உங்களோட ஒரு ஆம் அப்படியே அவரோட ஷோல்டரை போட்டு அந்த பிளேட் வச்சுருப்பீங்க, அதை அப்படியே அவங்கள்ட்ட வந்து பிடுங்குறான். நாடா வேணும் அப்படிங்கிறீங்க. வாங்கி கொத்தனில் திங்க விட்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டே நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசுகிறீங்க. ஸோ நாட்டில் இந்த பேட்ச் இது அந்த இது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே பெல் அடிக்குது. ஒன் டிபார்ட்மெண்ட் போ போரி அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் வாங்கிட்டு பேப்பர் பிளேட் தானே. ஸோ அதை அப்படியே நீங்கள் பக்கத்தில் டஸ்ட்பினில் போடுறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு போரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் போயிருப்பீங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இவனா பார்க்குறான் அப்படி உங்களை. என்னடி அப்படிங்கிறீங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். இல்லை பாதி இருக்குது. மொத்தம் கொடுத்துட்டு இருந்தால் பாதி இருக்கத்தான் செய்யும். இவனா அவனை எதை கொண்டு அடிப்பேனே தெரியாதுடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதை கொண்டு அடிப்பேன் அப்படிங்கிறா. சிப்பா அப்படிங்கிறீங்க. ஸோ அப்புறம் ப்ரொஃபஸரும் வந்திருப்பாரு. ஸோ அப்படியே இந்த மாதிரி நாட்கள் போகுது.
ஸோ டெய்லி இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்டல் போகிறது, ஈவினிங் நாம் எப்படி சொல்கிறேன், ஸோ ஈவினிங்னா வந்து அந்த ஹாஸ்டல்லேருந்து போவாங்கள்ல சாப்பிட்றதுக்கு நைட்டு டின்னருக்கு. ஸோ அந்த இது சுகா மற்ற பாய்ஸ் கூட சேர்ந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி நாட்கள் போகுது. ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஆரோ மாதிரி போட்டு கேர்ள்ஸ் ஷுட் நாட் கோ, லேடீஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும்ல. ஸோ நீங்கள் யூனா, அப்புறம் உங்களுக்கு புதுசாக கிடச்ச ஒரு ஃப்ரெண்டு, அன்றைக்கி சொன்னேன்ல ஹாஸ்டலில் வந்திருப்பான்ல அர்ஜுன். ஸோ அவன் 3 பேரும் பார்க்குறீங்க, என்னது இது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்குறான். அர்ஜுனுக்கு இதை பற்றி தெரியாது போல். கேர்ள்ஸ்லாம் போகக்கூடாது, நான் போகிறேன், ஃபோட்டோ எடுத்து வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அப்படியே லைக் தைரியமாக உள்ள போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சுகா அங்கிட்டு போக வேணான்னு சொன்னான், போய் எதாவது மாட்டிக்காதரா அப்படிங்க. ஏன்னா பொண்ணுங்க தானே போகக்கூடாது, நான் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பாட்டுக்கு போகிறான்டா. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு போயிருப்பான். சரி போயிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது, சவுண்டே இல்லை. நீங்கள் கூப்பிட்றீங்க, அர்ஜுன் வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நீங்கள் உள்ளேக்கே போகலை. ஏன்னா சுகா உங்கள்கிட்ட கிளியராக தெளிவாக சொல்லியிருப்பான், அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அவன் ஏதாவது அவங்க சேஃப்டிக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்களும் போகல. இவனா நான் போய் பார்த்துட்டு வரேன், இருடி அப்படின்னு சொல்லி நீங்கள் இவனை பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க. ஸோ அப்படியே இன்னொரு 10 மினிட்ஸ் போகுது. உங்களுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸ் ஆகிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து அர்ஜுன் கால் பண்ணுறீங்க. அர்ஜுன் எங்கே இருக்க அர்ஜுன் அப்படிங்கிறீங்க. அந்த சைடில் எந்த சவுண்டுமே கேட்கல. அர்ஜுன் எங்கே இருக்க, உள்ளே தானேடா போனேன், ஏன்டா என்ன வரல, 20 நிமிஷம் ஆச்சுரா அப்படிங்கிறீங்க. மறுபடியும் எந்த வாய்ஸுமே வரல. அர்ஜுன் என்ன விளாண்டுருக்கியா அப்படின்னு சொல்லி நீங்களும் இவனாவும் 2 பேருமே ஃபோனில் போய் கத்திருப்பீங்க. ஸோ அந்த பக்கம் போன ஒரு பையன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். ஐயோ இல்லை சீனியர், எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உள்ளே போனா. எங்கே போனா அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அந்த சைடு காமிக்கிறீங்க. அப்படியே அவங்கள அப்படியே ஆன் பார்க்குறான். என்ன சீனியர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக காஃப் பண்ணிவிட்டு அப்படி போய்ப்பான். என்னடா அது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் அர்ஜுன் கால் பண்ணுறீங்க. அர்ஜுன் மரியாதை வெளில வந்துரு, என்னமோ நீ பண்ணிட்டுருக்க உள்ள, மரியாதை வெளில வா அப்படிங்கிறீங்க. கால்லாம் அட்டன் பண்ணியிருப்பான் ஆக்சுவலி, பட் எதுவுமே பேசலை. அர்ஜுன் வெளில வா அர்ஜுன் அப்படிங்கிறீங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் வெளில நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவங்க குட்டு நாங்கள் உள்ளே போயிருப்பீங்க. இப்போ தான் கரெக்டாக ஜங்க் வந்துருப்பான். ஐயோ அக்கா அண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேரையும் பிடிச்சி இழுத்து வச்சுருப்பான். அண்ணியும் கூப்பிட்டது உங்களை தான். எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றான். என் அர்ஜுன் உள்ளே போனா அப்படின்னு சொல்லி இவனா சொல்கிறான். அவனை யார் உள்ளே போக சொன்னா, அவன் தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஷோ கடவுளே அப்படின்னு சொல்லி அவன் தள்ள கை வைக்கிறான். பட் இருந்தாலே எதுவும் வெளில சொல்லிக்கல. நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜங்கு போகிறான். இப்போ இவன் 1/2 மணி நேரம் கழிச்சு வரும் பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஸோ அப்படியே வெளில வரும்போது ஜங்கு யாரையும் தூக்கிட்டு வரான். அர்ஜுன் தான். இவன் என்ன இப்போ தூக்கிட்டு வரான், அப்போ எவன்டா என் கால் அட்டன் பண்ணான் அப்படின்னு சொல்லி நீங்களும் இவனாவும் மனசில் தான் தோணுது, எதுவுமே சொல்லலை. ஆத்தாடி ஆத்தா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 2 பேரும் உங்களை நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. அர்ஜுனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ அப்போ தான் சுகா மற்ற பாய்ஸ்லாம் வந்திருப்பாங்க. என்ன சமயம் மயங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். அந்த ஜோன் போயிருக்கான்டா அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படியெல்லாம் ஷாக்கில் பார்க்குறேங்க. அந்த பக்கம் போகக்கூடாது, கேர்ள்ஸ் தான் போகக்கூடாது, நான் பாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்ஜுன் போனான் அப்படிங்கிறீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஆமாம் அவன் தான் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி நீங்களும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. அந்த பக்கம் போகக்கூடாது, கேர்ள்ஸ் தானே போகக்கூடாது போட்டிருந்தேன், அவன் பாய் தானே அதான் போகிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி நீங்களும் இவனாவும் சொல்கிறீங்க. ஸோ ஒழுங்காக யாரும் போகக்கூடாதுன்னே போட்டிருக்கேன் தானே, இந்த இது கேர்ள்ஸுன்னெலாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மன் ஜஸ்ட் யோசிக்கிறான், எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு எழுப்புங்கடா, மயக்கம் போட்டிருக்கான். மயக்கம் போட்டானா சுகா அப்படிங்கிறீங்க. சொல்லு பேபி அப்படின்னு சொல்லி உங்களை பக்கத்தில் பிடிச்சிருக்கிறான். நான் அவனுக்கு 20 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லி கால் பண்ணா, கால்லாம் அட்டன் பண்ணானே ஆனால் பேசவே இல்லை. மயங்கினானா யார் அட்டன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சுகா அப்படியே உங்களை ஷாக்கில் பார்க்குறான். மயங்கனா அப்படி அட்டன் பண்ண, நீ கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறான். ஆமாம் அர்ஜுன் நம்பர் தான், கரெக்டாக தான் கால் பண்ணேன் அப்படிங்கிறீங்க.
ஃபோன் தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஸோ அவன் பார்க்குறான், அர்ஜுன் கையில் ஃபோனே இல்லை. ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி நீங்களும் இவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு லைட்டாக பயமாகுது, லைக் ஜர்க்கடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னதுடா இது, நான் கால் பண்ணேன், அவன் எடுத்தான், ஆனால் பேசவே இல்லை. அப்புறம் வேறு யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுதானே அவன் ஃபோனை வேறு யார் எடுப்பா அப்படின்னு சொல்லி இவனாவும் பின்னாடி பேக் வாஷ் கொடுக்குறா. ஸோ அப்படியே ஸ்டன்னால ஒரு சலன்ஸ் இருக்குடா. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து கையில் தண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு அர்ஜுனோட ஃபேஸில் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாரு. அர்ஜுனுக்கு அப்படியே பாடி அப்படியே மேலேயும் கீழேயும் லைக் எப்படி சொல்கிறேன்னா ஜர்க்கடிக்கிற மாதிரி எந்திரிக்கிறாரு. ஸோ லைக் பிரீத்துக்கு காஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அர்ஜுன் வந்து எந்திரிக்கிறான். நீங்கள் ஸோ வா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு ஒரு ரிலீஃப்லேயே நீங்கள் ஒரு பெருமிச்சு விட்றீங்க. ஆனால் சுகாரில் வந்து நான் வெளிலே வரல. அப்படியே அர்ஜுன் திரும்பிட்டேன். அர்ஜுன் அவன் ஃபோன் எங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அர்ஜுன் பேசவே இல்லை. அர்ஜுன் ஒன்ட்டு தான் கேட்குறோம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆரம் சொல்கிறாங்க. அர்ஜுனும் ஜெய்ஹோப் இப்படி ஸ்டன்னு பார்த்துட்டே இருக்காங்க, எதுவுமே சொல்லவே இல்லை. தேவங்க பார்த்துட்டு அர்ஜுன் உன் ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான்டா. ஸோ அர்ஜுன் பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் அப்படி மட்டும் வாய மட்டும் திறந்துருப்பான், பட் எதுவுமே சொல்லலை. மறுபடியும் வாய மூட்டான். டேய் உனக்கு என்னடா ஆச்சு, வைத்தியம் பிடிச்சிச்சா உள்ள போனல அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டு அர்ஜுன்ட்ட நீங்களும் பேசுகிறீங்க. அர்ஜுன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிங்க. லைக் அவன் பக்கத்தில் அப்படியே நீல்தான் பண்ணிட்டு அவனோட ஷோல்டர் பிடிச்சி கேட்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் டைமாக தான்டா இருக்கும். ஸோ அதனால தான் யாருமே அதை போக நிறைய பேர் கிடையாது. ஸோ இவங்களை தவிர யாரும் இல்லை. அர்ஜுன் சுற்றி முற்றி பார்க்குறான், பாட்டுக்கு எந்திரிக்கிறான். அர்ஜுன் அர்ஜுன் அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்றா, இவங்களும் சேர்ந்து கூப்பிட்றான். பட் அவன் திரும்பி பார்க்கல. அப்படியே அவன் பாட்டுக்கு நடந்து ஹாஸ்டல் போகிறான். யார்ரா அவன் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போது ஜெய்ஹோப் ஜிம்மன் 2 பேருமே அவன் பின்னாடி போய் ஓடுறாங்க. அதில் அப்போது வந்து லைக் டப்புன்னு அவன் எங்கேயோ போகிறான். ஹாஸ்டல் கிடையாது, ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் எங்கேயோ போகிறான். எல்லாருமே அப்படியே ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும் போகிறாங்கல்ல, ஸோ அதனால் எல்லாருமே ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அர்ஜுனோட ஃபோனே இப்போ காணோம். எல்லாருமே போகிறாங்க, அர்ஜுன் எங்கேயோ போகிறான். அப்படியே டப்புன்னு திரும்புகிறான் எல்லாரையும் பார்க்குற மாதிரி. அப்படியே லைக் அப்படியே ஷாக்காக ஃப்ரீஸ் பண்ண மாதிரி அதில் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவன் லைக் மெலிக்கில் எல்லாருமே பார்த்துட்டேன். அங்காட்டுக்கு நடக்கிறான் மறுபடி. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சுகாட்ட கேட்குறீங்க. என்ன தெரியும், பாப்பே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு அவரோட முன்னாடி நடக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து தான். ஸோ அப்போ தான் கரெக்டாக டேயாங் வந்து எங்கே போகிறத வந்து பார்த்துட்டாரு. ஸோ அர்ஜுன் எங்கேயோ போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாரு. ஸோ அர்ஜுன் போகிற பக்கமே அவர் குட்டுன்னு போகலாம் அப்படின்னு பார்த்தா டப்புன்னு ஏதோ ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா ஏதோ ஒரு மரம் உழுவுற சத்தம் கேட்குது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல இது ஃபாரஸ்ட் சைடு. ஸோ மரம் உழுவுற சவுண்டு மாதிரி கேட்குது. எல்லாமே லைக் ஷாக். எல்லாருமே லைக் எப்படி சொல்கிறது, சிலுத்து பண்ண மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க ஆளால். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது டப்புன்னு ஏதோ யானையோட அந்த சவுண்டு மாதிரி வருது. ஐயோ யானை தான் இதை பிடுங்கி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே குடுக்குன்னு ஹாஸ்டல் வர்றீங்க. பட் நீங்களும் சுகாவும் இன்னும் போகவே இல்லை. பிகாஸ் அர்ஜுன் இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆயிரும்ல. ஸோ அதனால் அப்படியே டக்குன்னு ஜிம்மன் நல்லா நின்றுட்டு ஓடுறத வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். நீங்கள் பார்த்துட்டு ஆனால் அர்ஜுன் அவன் வருவான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க இப்போ அவங்க 2 பேத்தையுமே இழுத்துட்டு போகிறான். சுகாக்கு புரியுது, பட் ஆனால் சிலது புரியலை. உங்களுக்கு எதுவுமே புரியலை, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு சரி ஓகே சுகா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சுகா ஃபாலோ பண்ணி போகிறீங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு நைட்டு ஒரு 7 மணி ஆகுதுரா. ஸோ அப்போ தான் உங்களோட ரூம் கதை வந்து திறக்குது. ஸோ அர்ஜுன் தான் உள்ள வரான். அவன் அப்படியே லைக் தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உட்கார்றான். இப்போ தான் அவன் பேசுகிறானே, அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வெளில வந்தான்ல, லைக் மயக்கம் போட்டு ஜங்குக்கு தூக்கிட்டு வந்தார்ல, அதுக்கப்புறமா அவன் பேசவே இல்லை. அது வரைக்கும் கண்ணிலே படலை அவன் போனதுக்கப்புறம். ஸோ இப்போ தான் அவன் தலை வலிக்குது, எனக்கு தலை சுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு எடுத்து வெந்நீர் ஊற்றி நீங்கள் கொடுக்குறீங்க, குடி அப்படிங்கிறீங்க. ஸோ மற்ற எல்லா பாய்ஸுமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க உங்களோட ரூமில் தான். அவங்க ரூமுக்கு இன்னும் போகவே இல்லை. இன்னும் பயமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ இப்படியெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுன் எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி இப்போ தான் சுகா லைக் பேசவே ஆரம்பிக்கிறாரு அவன்கிட்ட. அர்ஜுன் பார்த்துட்டு தெரிலையே, நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க, நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்குறான். எல்லோரும் பார்க்குறாங்க. அங்கே இருந்தோம்மா, யானை மரத்தை பிடிங்கி போடுற சத்தம் கேட்டுச்சானா நாங்களாம் ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் சொல்கிறேன். செம்ம சஸ்பீஷியஸ் ஆயிடுச்சு. அர்ஜுன் அப்படியே ஒரு புருவத்தை மட்டும் தூக்கிட்டு யானையா
நம்ம எல்லோரும் இப்போ தானே கீழே இருந்தோம், இது பின்னாடி கிரவுண்டில் தானே இருந்தோம் நம்ம எல்லாருமே. இப்போ கூட நம்ம பேசிட்டு தான் வந்தோம். நீங்கள் தான் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறான். எல்லோரும் ஷாக்கு. நாங்கள் சாயங்காலமே நாங்கள் ரூம் வந்துட்டோம் ஓட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்தையும் அங்கே எந்திரிக்கிறான். அவனுக்கு லைக் எப்படி சொல்கிறது, கடுப்பாகுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லைக் அவனுக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்ல வரான் அப்படின்னும். அர்ஜுன் பார்த்துட்டு எல்லாம் மறிக்கிறான். அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. காய்ஸ் என்ன சொல்கிறீங்க, இப்போ தானே என் கூட விளையாண்டுட்டு இருந்தீங்க கீழே, லைக் நம்ம தானே பேஸ்கெட் பால் விளையாண்டுருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். பேஸ்கெட் பாலா? பேஸ்கெட் பால் கோர்ட்டை எப்போயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா எந்திரிக்கிறான். ஸோ அந்த மனுஷனுக்கு வந்து பேஸ்கெட் பால்னால் ரொம்ப பிடிக்கும்ல. பட் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்து அதை இப்போ க்ளோஸாக வச்சுருக்காங்க. க்ளோஸா? இப்போ தானடா விளையாண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ அர்ஜுன் வந்து லைக் தலை சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் எந்திரிச்சிட்டான். பட் வெளில போவதா அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக் லைக் வரல காமிச்சு சொல்கிறான். நான் எதுவும் சொல்ல, பட் நம்மலாம் பேஸ்கெட் பால் தானே விளையாண்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அர்ஜுன் இப்போ கத்த ஆரம்பிச்சிட்டான். லைக் அவனோட பாயிண்ட் அவன் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான். பட் மற்றவங்க யாருக்குமே அது புரியல. நம்ம எல்லோரும் சாயங்காலமே ரூம் வந்துட்டோம், அப்புறம் இவன் யார் கூட போய் விளாண்டான், இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிச்சுட்ருக்காங்க. இவனை அப்போ தான் லைக் அவனே குறுக்குறுன்னு பார்க்குறா. உனக்கு என்னாச்சு? இல்லை நீ அந்த இடத்துக்கு போன, ஃபோன் எங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, என்ன ஆச்சுன்னா எதுவும் சொல்ல, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு மணி அப்படியே போகிற, எங்கே போன ஃபஸ்ட் நீ, இப்போ வந்து எங்கள்கிட்ட பேஸ்கெட் பால் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூனா வந்து கத்திருப்பான். ஸோ வெளியில் ஒரு 2 பேர்த்து கேட்டிருக்கோம், பட் அவங்க வேறு ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஸோ அர்ஜுன் பார்த்துட்டு லைக் ஷாக்கில் பார்க்குறான். எதுக்குள்ளே நான் போனேன்? நான் அப்படிலாம் எங்கேயுமே போகல, லஞ்சு சாப்பிட்டோம், அதுக்கப்புறமா போய் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போய் உட்காந்து பேசினோம், நம்ம எல்லாம் விளாண்டோம், நீங்கள் தான் தண்ணி இது பண்ணோம், இது பண்ணோன்னு சொல்லி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்தீங்க, எனக்குலாம் தெரியாது, கொலாப்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறான். இவனுக்கு ஏதாவது பார்த்துட்டு வந்துட்டானு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சுகாவை பார்க்குறீங்க, சுகாவும் உங்களை தான் பார்க்குறான். லைக் இங்கே யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியலடா. ஸோ உடனே நீங்கள் யூனா பார்க்க திரும்பிட்டு ஏன்னா கத்தாதா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் யூனா வந்து உட்கார வைக்கிறீங்கடா. ஸோ இப்போ எல்லாருமே பாய்ஸ், ஸோ பிடிஎஸ் பாய்ஸ் எல்லாமே அதெல்லாம் அப்படி பார்க்குறாங்க. என்ன நடக்கூடாதோ வேறு நடக்குதுடா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்கும் ஜிம்முமே வந்து தள்ள வைக்கிறாங்க. ஜின்னும் ஜெய்ஹோப்பும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. அது ஏன்னா மற்றவங்களுக்கு புரியல. இப்போ டக்குன்னு அப்படியே சுகா அப்படியே ஜின்னுக்கிட்ட திரும்பிட்டேன். ஜின் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ முன்னாடிலாம் சைலண்ட்டாகவே இருக்க அப்படின்னு சொல்லி ஜின்ட்ட கேட்குறான். என்ன சொல்கிறேன்னு தெரிலடாண்ணா, உங்களை விட நான் ஒரு வயசு பெரியவன் தானே அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி மற்ற பிடிஎஸ் பர்ஸ்லாம் நோட் பண்ணுறாங்க. ஸோ ஜின் அப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிறான். உங்களுக்கும் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே தானே படிச்சுட்ருக்கேன், இதே மாதிரி தாண்டா ஆச்சு. பட் அது எப்படி சொல்கிறது, ஒருத்தர் அந்த இடத்துக்கு போகிறவங்க எல்லாருமே அவங்கள மாதிரியே இன்னொரு வேர்ஷன் வந்து க்ரியேட் ஆகி அந்த மாதிரி வெளில சுற்றுதுன்னு சொன்னாங்க. நம்புகிற மாதிரி தெரில, பட் தெரியல, கேர்ள்ஸ்னால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேர்ள்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டிருந்தாங்க. உங்களுக்குலாம் எதாவது தெரியாது, பட் எனக்கு தெரியும், அதான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஜின் நம்ம தான் பேசுகிறான். ஜெய்ஹோப்பும் சைலண்ட்டாக தான் இருக்கான், பிகாஸ் ஜெய்ஹோப்புக்கும் இது தெரியும். அப்படியெல்லாம் சைலண்ட்டாக பார்க்குறாங்க, என்னது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஜிம்மன் பேசுகிறான். யூ மீன் ட்ரிப்ளிகா அப்படின்னு சொல்லி ஜிம்மன் கேட்குறான். ஆமாம், அந்த இடத்துக்கு போகிறவங்க அந்த மாதிரி ஆகும்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம அப்போ கீழே இருந்தோம்ல, யானை சத்தம் கூட கேட்கறதுக்கு முன்னாடி அப்போது இருந்தது அர்ஜுனோட ரெப்ளிகாவாக இருக்கலாம், இப்போ வந்தது அர்ஜுனாக இருக்கலாம், பிகாஸ் அங்கே போனதுனால அவனுக்கு ஏதாவது மெமரி லாஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாண்ட ஜின் சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லி மற்றவங்க எல்லாருமே ஷாக்கு. அர்ஜுனுக்கும் லைக் இப்போ நிஜமான அர்ஜுன் உங்கள் கூட இருக்காங்கல்ல, ஸோ அவனுக்கு கேட்டுச்சு, என்னது நான் அந்த இடத்துக்கு போனேனா அப்படின்னு சொல்லி இப்போ தான் அர்ஜுன் கேட்குறான். ஆமாடா நீ தான் போனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க. கேர்ள்ஸ் தான் போகக்கூடாது, பாய் நான் தானே, நான் போயிட்டு உங்களுக்குலாம் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ தான்டா போன, வேணான்னு தான் சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அர்ஜுனுக்கு அப்படி லைக் அப்போ தான் அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது. பட் அவன் அதை லைக் ரொம்ப அதை மைண்ட் பண்ணவே இல்லை. ஸோ டப்புன்னு ஏதோ கதவு டம்முன்னு திறக்குது. ஸோ அங்கே வந்து லைக் பிடிஎஸ் பாய்ஸ் எல்லாருமே ஜென் ஜெஹோப் தவிர மற்ற 5 பேரோட ரெப்ளிகாவும் அங்கே நிற்குது. ரியல் மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்களோட ரெப்ளிகாவெல்லாம் நிற்குது. எல்லாமே ஷாக்கு. டே யாரா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ மற்ற பேஸ்க்கு புரிஞ்சிச்சு இது ரெப்ளிகா அப்படின்னு. உங்களுக்கு ஷாக்கு. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி என்ன தானா ஐயோயா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஷுகாவோட ரெப்ளிகா பார்த்துட்டு இருக்கும்போது சங்கோட ரெப்ளிகா பல பேசுது. What guys, we just want to have some fun, come on அப்படின்னு சொல்லிட்டு சங்கோட ரெப்ளிகா பேசுது. சங்கோ பக்கத்தில் இருந்த அந்த கிரிக்கெட் பேட் இருக்குல்ல பக்கத்தில், ஸோ ரூம் தானே. ஸோ அதை எடுத்து லைக் அப்படியே அவரோட ஷோல்டரில் இருக்கிற டிச்சன் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி டப்புன்னு இந்த விண்டோஸ்லாம் இருக்குல்ல டப்புன்னு அடிக்குது. யாருக்குமே எதுவுமே புரியலை, இது எங்கேருந்து வந்துச்சு. ஸோ அப்படி டக்குன்னு ஷுகர் பேசுகிறாரு. நான் அந்த இடத்துக்கு போகவே கிடையாது, அதுவும் இல்லாமல் 2 தடவை போனதாக வரும், எனக்கு தெரியாது, இது யாராவது இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷுகர் லைக் செம்ம கடுப்பில் பேசிகிட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாருமே திரும்பிட்டா ஆமாம் நாங்களும் போக கிடையாது, அர்ஜுன் மட்டும்தான் போனான், அப்போது அர்ஜுனோட ரெப்ளிகா தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிற. ஸோ அவனுக்கு நடுவில் வேறு லைக் பயத்துலேயே அவனுக்கு வந்து சோக்கிங் ஆகிருக்கும். அவன் டக்குன்னு பக்கத்தில் தண்ணி எடுத்து குடிக்கிறான், தண்ணியே வரல. ஷோ இந்த இழவுது அப்படின்னு சொல்லி அந்த அந்த கிளாஸ் இருக்குல்ல போட்டு டப்புன்னு அடிக்கிறான். லைக் அது அவனோட ரெப்ளிகா மேலே தான் படுது. பட் அவனோட ரெப்ளிகா ஃப்ளஞ்ச் கூட பண்ணல, அப்படியே நிற்குது. அதுக்கு லைக் ரியலாக ஒரு ஹியூமனுக்கு எப்படி ஒரு கிளாஸ் பட்டால் ப்ளட் வரும், அதே மாதிரி அவரோட ரெப்ளிகாவுக்கும் வருது. பட் ஆனால் அது லைட்டாக கூட நகரவே இல்லை. ஜஸ்ட் பார்த்து அவ்வளோ வைடாக ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கு. எல்லாமே லைக் ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது அவங்க எல்லாருக்குமே. பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. டக்குன்னு அந்த விண்டோஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது அவ்வளோ வேகமாக ஃபோர்ஸாக அடிச்சிட்ருக்கு. டப்புன்னு அதை அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் அது தானாகவே க்ளோஸ் ஆகிடுது. அவங்க திரும்பி பார்க்குறாங்க, ரெப்ளிகாஸ் எதுவுமே காணும். இப்போ அது எதுக்கு வந்துச்சு, இப்போ எதுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் இவனும் பார்த்துட்ருக்கீங்களா. ஸோ அந்த நைட் இப்படியே போகுது, யாருமே தூங்கவே இல்லை. நீங்கள் அப்படியே லைக் இவங்களோட லேப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியல. ஆளுக்கு லைக் தூங்குற மாதிரி கடல் பண்ணிட்டு பாய்ஸ் தானே, ஸோ ஃப்ரெண்ட்லியாக தானே ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குற மாதிரி தான் இருக்காங்க. பட் யாருமே தூங்கலை. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜ் போயிருக்காங்கடா. ஸோ அந்த கேட் இருக்குல்ல, ஸோ அந்த கேட் லைட்டாக ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் பிரின்ஸிபல் ரவுண்ட்ஸ் போகும்போது பார்த்துருப்பாரு, யாருங்கிட்ட போனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே சொல்லிவிட்டு ஸோ இன்டர்கம்ல அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி யாரும் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி வார்னிங்லாம் கொடுக்குறாரு. எல்லாமே லிசன் பண்ணுறாங்க, பட் லிசன் பண்ணாத மாதிரியும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பயமாகுது. ஸோ 9 பேர்த்துக்குமே செம்ம பயம் வேறு. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் மறுபடியும் யாரோ உள்ளே வராங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பீங்க, வந்தது யாரும் இல்லை, நீங்கள் தான். மேபி உங்கள் ரெப்ளிகாவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க எப்படியும் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் பேபி என்ன ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அது நீங்களுமே வந்து அவன்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்கடா. ஸோ அப்படி போகுது. உங்களை ட்ரோமில் விடுறதுக்கு முன்னாடி ஷுகா உங்களை கிஸ் பண்ணிவிட்டு லைக் அப்படின்னு சொல்லி அவங்களை கிஸ் பண்ணிவிட்டு அனுப்புகிறான். ஸோ அவனு போயிட்டு பட் அவனுக்கு இந்த தடவை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. என் பேபி இந்த மாதிரி லிப் க்ளாஸ் போட மாட்டாளே அப்படின்னு சொல்லி அவனுக்கு உடனே யோசிக்கிறான். சரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கு அவனோட ரூமுக்கு போகிறான். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் நேற்றுக்கு விட இன்றைக்கி கொஞ்சம் எஃபெக்ட் இது கம்மியாக தான் இருக்குது. அர்ஜுனுக்கும் எதுவுமே ஆகலை, அவன் ரியலாக தானே இருக்கான் இப்போது. ஸோ அதனால் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே வெளியில் இல்லை. ஸோ இப்படியே டைம் போகுதுடா, ஒரு 3-4 டேஸ் ஆகுது. எல்லாருமே செம்ம ஜாலியாக. ஸோ முன்னாடி மாதிரியே எல்லாருமே நல்லா ஜோவலாக பேசி பழகிட்டு தான் இருக்காங்க, முன்னாடி மாதிரி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஷுகாக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு. லைக் நான் அதை கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என் பேபி இப்படி பேசவே மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்குடா. ஸோ இப்போது ஷுகாக் வந்து அப்படியே தூங்குறாரு மனுஷன். ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது
யாருன்னு தெரில, நீங்கள் தான் அவர் கனவுல நின்றுட்டுருக்கீங்க. லைக் ரொம்ப பர்ஃபெக்ட் அழகாக இருந்துகிட்ருக்கீங்கடா. ஸோ நீங்கள் இந்த பேசுகிறீங்க, யூஆர் மீன் டு கம் அட் த டஸ்க் பேபி, ஜஸ்ட் கம் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபிகர் வந்து பேசுது. ஷுகாவும் வந்து அவர் ரிப்ளை பண்ணுறாரு, வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ, வை டு ஐ கம் டு டஸ்க் பேபி அப்படிங்கிற மாதிரி உங்களோட சீக்ஸை கப் பண்ணி உங்களோட நெக்கு காலை போன மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஸோ நடுவில் நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. நோ யூங்கி, திஸ் இஸ் நாட் ரியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, இது எல்லாமே கனவு. ஷுகா ஜஸ்ட் சிரிக்கிறாரு. நீங்களும் லைக் ரொம்ப வைடாக ஸ்மைல் பண்ணுறீங்க. லைக் லிட்ரலி உங்களோட இயர் டு இயர் டச் பண்ணுற மாதிரி ஸ்மைலிங் இருக்குது. பட் ஷுகாக்கு கனவுலே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. யுவர் ரெஃப்ளெக்ஷன் ஆல்ரெடி லெஃப்ட், நோ மை ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களோட சொல்லுது. ஷுகா கன்ஃபியூஸ் ஆகிட்டு லைக் கத்திட்டு எந்திரிச்சிருப்பார் ட்ரீம்லேருந்து. ரெஃப்ளெக்ஷனா, ஏன்னா ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே அது தூண்டிகிட்டே இருக்குது. அவருக்கு அப்புறமா தூக்கமே வரவே இல்லை. லைக் அப்படியே டப்புன்னு பக்கத்தில் தண்ணி இருக்கும்ல, அந்த ஜாரு, அப்படியே அந்த ஜாரையே எடுத்து அப்படியே குடிக்கிறாரு. ட்ரெஸ்லாம் அப்படியே ஈரமாகுது. பட் அவர் இப்போ காம்டன் ஆகணும், அதுக்காக அப்படி குடிக்கிறாரு. மற்ற பஸ்லாம் உடனே ஆன் பார்க்குறாங்க, ஏன்னா இவன் கத்திருப்பார்ல. ஸோ நான் பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அர்ஜுன் சுத்தமாக ஐ கான்டாக்டே வச்சுக்கிறது இல்லை. மற்ற பாய்ஸ் 5 பேருமே யாரும் பேசவே இல்லை. யூங்கி மட்டும் லைக் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. லைக் என்ன பண்ணுறா இதை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவரோட புக்கில் ஒரு நோட்டு மாதிரி ரெட் இங்கில் எழுதியிருக்கு. அதில் என்ன மாதிரி எழுதிருக்கா, த விஸ்பர் ட்ரீஸ் கால் யூ, கம் அலோன் ஆர் ஷி வில் கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. மைண்ட் இது என்னது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காமிக்கிறாரு. எனக்கு என்ன தெரியும் அப்படிங்களா. ஸோ இது வந்துட்டு கேஃபட்டேரியாவில் ஓகேங்களா. யார் கூப்பிட்டாலும் போகாத யூங்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் அதுதான் சொல்லுதே அப்படிங்கிறாங்க. ஸோ நடுவில் ஷுகா வந்துட்டு நடுவில் ஜின் வந்துட்டு ஷுகா வேணாம் அப்படிங்கிறான். ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்குறான். ஸோ ஷுகாக்கு அவ்வளோ தெரியாதுல்ல. ஸோ ஜங்குக், ஜிமன், தயோங், ஷுகா, ஆரம் இவங்களுக்குலாம் தெரியாதுல்ல. ஸோ ஜின், ஜெஹோப் மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ தான் ஜெஹோப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் ஏன்ஷியன்ட் ஸ்பிரிட் ஒன்று இருக்கான். அங்கே போகிறவங்க 2 பேர் 2 தடவை போயிட்டு வந்துட்டா அதோட ரிப்ளக்காவை அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிறைய பேர் அது ஒரு சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அது ஒரு தடவை உன்னோட ரெப்ளிகாவை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அது நிப்பாட்டாது, இல்லைன்னா அது அவன் அனுப்பிடும் அப்படின்னு சொல்லி ஜோப் சொல்கிறான். அவனையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். யா யுவர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொல்கிறான். எல்லாருமே வந்து லைக் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஜென் வந்து மறுபடியும் பேசுகிறான். யாராவது ஒருத்தர் அந்த கேடை 2 தடவை தொட்டிருப்பாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அர்ஜுன் ஒரு தடவை தானே டச் பண்ணான் அப்படிங்கிறீங்க. இல்லை, அவன் 2 தடவை போயிட்டு வந்தான், ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை உள்ளே போனான், இன்னொரு தடவை வெளியில் வந்தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாங்க. எல்லாருமே அவனை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் அவனை வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன்ல, அது ஒரு தடவை. அப்புறம் தாங்க சொன்னான், அவன் பார்த்தான்ல, அவன் எங்கேயும் போகல, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் போனான் அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பாம்ஷெல்லை போட்ட மாதிரியே இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ஷிவரிங்கும் ஆகுதுடா. ஸோ எல்லாருமே ஐயோ கடவுளே கடவுளே அப்படிங்கிற மாதிரி உள்ளார அவங்களுக்குலாம் வீட்டில் அழுகே வருது. என்னடா நடக்குது, என்ன ரப்பில் காற்று இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது, என்ன சூப்பர் நேச்சுரல் மூவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு 6:58 PM ஓகேங்களா. ஸோ அப்போது ஷுகாக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஐ கேன் see you ஷுகா, யூஆர் இன் மை பெட் அப்படின்னு சொல்லி அவன் ஃபோனுக்கு அவன் நம்பர்லேருந்தே மெசேஜ் வருது. அவர் அப்படியே ஃபோனே கீழே போட்டிருப்பான். மற்றவங்களாம் வந்துட்டு டே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் டோர் இருக்குல்ல, டோருக்கு பதிலாக வேண்டாம்ல ஏதோ நாக்கிங் சவுண்ட் கேட்குது. லைக் பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிளட்டே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நிற்கிறது யாரும் இல்லை, வயந்தான். அப்படியே உங்களை மாதிரியே ஒரே பஜமா ஃபிங்கரில் வந்து இந்த பேண்டேட் இருக்கும்ல, ஸோ நீங்கள் தெரியாமல் ஒரு தடவை கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு லிப்ஸ் கிட்ட ஒரு மோல்டு இருக்கும். ஸோ அது பட் எல்லாமே உங்களை மாதிரியே இருக்குது. பட் அவளோட ஸ்மைல் மட்டும் உங்களோட மாதிரியே இல்லை. அவள் ஜஸ்ட் லெட் மீ இன் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே பின்னாடி நகட்டுறான்.
அங்கே மெட்டல் பேட் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே எடுக்கிறான். ஸோ ஜின் அப்படியே அந்த பிளாக் அவுட் கர்டன்ஸ் அப்படியே இழுத்து விட பார்க்குறான். இவங்க வந்துட்டு அவங்களோட ரியல் இது இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே டைட்டாக அவங்க பிடிச்சிட்ருக்கான். யாருமே பேசவே இல்லை. டப்புன்னு அந்த விண்டோ உடஞ்சிருக்கும். லைக் பீஸாக தனித்தனியாக போய் விழுகுது அந்த விண்டோ. மறுபடியும் அந்த விண்டே பேசுது, see you at the tree baby அப்படின்னு சொல்லுது. ஸோ இதே மாதிரியே டேஸ் போகுதுடா. யாருமே இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறதே கிடையாது. லைக் ஏன்னா விண்டோவில் ஒருத்தர் இங்கே ஒருத்தர், லைக் எது ரெப்ளிக்கா எது ரியல் அப்படின்னே தெரியல. யாருமே இப்போ உங்களை முன்னாடி மாதிரி ட்ரஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்படி நாட்கள் போகுது. ஒரு தடவை உங்களை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ நீங்கள் இவங்க கூட இருக்காங்கல்ல, ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அது ரொம்ப லைக் கசக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் குடிக்கிறீங்க. நீங்கள் எப்போவுமே வந்து டேஸ்ட்டில் ரொம்ப பக்கா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. பட் இந்த தடவை நீங்கள் பாட்டுக்கு அப்படி குடிக்கிறீங்க. எல்லாருமே லைக் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. அதால் மறுபடியும் பார்த்துட்டு பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மர் உங்களை கூப்பிட்றான். சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் மேலே பார்க்குறீங்க. ஸோ இப்போது ஜின் தான் கொஷின் கேட்குறான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்குள்ளே நம்ஜுன் அவனை கட் பண்ணிடுவான். நான் கேட்குறேன், சுகாவை நீ 12th ஏதாவது ஒரு ஃபேவரட்டான நேம் வச்சு ஏதாவது கூப்பிட்ருக்கியான்னு அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்குறான். அஃப்கோர்ஸ் நான் அதை மறப்பேனா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. அதுக்குள்ளே சைலண்ட்டு. மறந்துடுச்சு உங்களுக்கு, அதை நீங்கள் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வேறு நீங்கள் இது சுகாவுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான், மறந்துடுச்சு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஓகே எதுவாக எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு ரூமில் போட்டு உங்களை அடைக்கிறாங்க. இதுவுமே ஒரு ரூம் தான், பட் அந்த இதுலேயே தனியாக ஒரு இது இருக்கும்ல, ஸோ அவங்க உங்களை அடைச்சி போட்டுறாங்க. ஸோ சுகா கேட்கும்போது பாய் ஃப்ரெண்டில் ஸோ அதனால கேட்குறாங்கல்ல. ஸோ அம்மா கேட்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லை மேம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. பட் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து மறுபடியும் அவங்க டோர் திறக்கிறாங்க. உள்ள நீங்கள் தான் இருக்கீங்க. சுகா அவங்களை டக்குன்னு வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஐம் சாரி, பட் நீ யாருன்னு எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் தான் வாயன், நான் தான் ரியல் வாயன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணுறீங்கடா. ஸோ இப்படியே ஒரு 3 to 4 days போகுது. ஸோ மார்னிங் இவங்க எல்லாருமே வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா நார்மலாக தான் பழகுறாங்க. லைக் ஓகே இது ரியல் தான், ஏன்னா நீங்கள் முன்னாடி பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் இப்போயும் இருந்துட்டுருக்கீங்க. லைக் நார்மலாக லாஃப் பண்ணுறது, சுகாவை கிஸ் பண்ணுறது, அவன் கையை பிடிக்கிறது, லைக் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்களோ அப்படி தான். ஸோ லைக் இப்போ ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தாண்டா இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ எல்லாமே கன்வின்ஸ்ட் இது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது ஈவினிங் ஒரு 6 o'clock சம்திங் இருக்கும்டா. ஸோ நீங்கள் அப்படியே சுகாவை உங்களை வாலில் பின் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நீங்கள் அவனோட லிப்ஸை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, சொல்லு லிப்ஸு, நெக்கு, நோஸு அந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் இந்த மிரர் இருக்குல்ல, அதில் உங்களை மாதிரி ஒரு ரெஃப்ளெக்ஷன் காமிக்குது. சுகா பார்க்குறான். இப்போ அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஃபிகரோட ரெஃப்ளெக்ஷன் பின்னாடி இருக்க மிரரில் தெரியவே இல்லை. ஆனால் அவன் வெள்ளாதுமே அதை காமிச்சிக்கல. அப்படின்னா யாழ் மிரருக்குள்ளே ட்ராப்பில் இருக்கல அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிக்கிறான். ஸோ அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. நீங்கள் ஒரு இடத்துல லைக் உங்களை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, அந்த ரூமில் தான் நீங்கள் இன்னும் இருக்கீங்க. ஆனால் அப்படி கற்றுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இது லைக் அந்த டோரில் அடிக்கிறது அது இது நீங்கள் லைக் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது ஆக்சுவலி நீங்கள் ஒரு ரூமில் கிடையாது, ஒரு மிரருக்குள்ளே நீங்கள் இப்போ ட்ராப்டாக இருக்கீங்க. லைக் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சுத்தமாக. நீங்கள் அடிக்கிறீங்க, லைக் கதவை எட்டி கூட புதைக்கிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு கதவுனே லைக் அது உங்களுக்கு கதவு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அது ஒரு மிரர். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வெளில தெரியும். பட் ஆனால் அந்த மிரர் வந்து லைக் எப்படி சொல்கிறது, அந்த மிரர் தரையை பார்த்த மாதிரி இருக்கா, அதோட மேலே பிளெயின் இதில் இன்னொரு மிரர் இருக்குது. ஸோ லைக் உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அடிக்கிறது பற்றி சத்தம் கேட்காது, பட் யாராவது அந்த மிரரை தூக்கி பார்த்தாங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் தான் வந்து சுகா நீங்கள் உங்களோட ரெஃப்ளெக்ஷன் லைக் உங்களோட அந்த இதை பார்த்துருப்பாரு. ஸோ அப்படியே பேக் டு த சீன்டா ப்ரெசண்ட்டு. ஸோ இப்போது உங்களை மாதிரி ஒரு பொண்ணு அங்கே இருக்கால, ஸோ அவள் வந்து அவளோட டாப் உங்கள் மாதிரி இல்லை உங்கள் தான். ஸோ அவளோட டாப் அப்படியே லைக் கீழே பிடிச்சி இழுக்கிறா. ஸோ அதனால் அவளோட க்ளீவேஜ் அதெல்லாம் வந்து தெரியுது.
சுகா வந்து லைக் அவருக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரமாக நான் என் ஆளை நான் கிஸ்ஸே பண்ணல, நான் வேறு ஒரு பொண்ணு அவளோட ரெப்ளிகாவோட தான் நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு கில்ட்டாக இருக்குது. அவங்க மேக்கவுட்லாம் பண்ணல, ஓகேவா, ஜஸ்ட் கிஸ்ஸஸ், ஓகேவா. ஸோ அவருக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. லைக் அவள் ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கும்போது நான் தான் நினச்சி வேற ஒருத்தையை கிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல அவருக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அவர் டக்குன்னு அந்த பொண்ணு வாலில் பின் பண்ணிப்பார்ல, ஸோ அப்படியே விரிஸ்ட்டை விட்டுட்டு பின்னாடி நவுக்கிட்டுறான். அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெப்ளிகா கேட்குது. அது பசங்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணுவாங்கல்ல ஃப்ரஸ்ட்ரேஷனில், ஸோ அந்த மாதிரி மனசை ஃப்ளிப் பண்ணிட்டு வெளில போகிறான். வெயிட் அப்படின்னு சொல்கிறார். உங்களோட ரெப்ளிகா அவரோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுது. உங்களுக்கு இன்டர்னலே அங்கே கத்துறீங்க, உங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு கோவமோ ஆத்திரமோ சேர்ந்து வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ கோபமாக இருக்குது உங்களுக்கு. லைக் உங்களோட ரெப்ளிகாவாக இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. நீங்கள் அந்த கிளாஸை ஒட்டைக்கணுன்னே உள்ளே பார்த்துட்டே இருக்கீங்க. பட் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. உன்னையும் சுகா ஸோ அந்த பொண்ணை தள்ளி விடுறா. பட் அந்த பொண்ணை மறுபடியும் பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுது. சுகா பிடிச்சி ஒரே தள்ளு தான். நீங்கள் ட்ராப் ஆகிருக்கீங்களே, அந்த மிரரில் போயிட்டு அந்த பொண்ணை இடிச்சுக்கிறா. இடிச்சதில் அவங்க ரெப்ளிகால. ஸோ இப்போது அவள் மிரருக்குள்ளே வந்துட்டா, நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. உங்களுக்கு லைக் அவ்வளோ ப்ளீடிங்காக இருக்குது. உங்களுக்கு லைக் ஃபோர்ஹெட்டில் ரத்தம், வாயில் ரத்தம், கையில் எல்லாமே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. உங்களுக்கு முடியலாம் அப்படியே லைக் விரிச்சு போட்ட மாதிரி இருக்குது. லைக் ரொம்ப ஸ்டாண்ட்ஸ்லாம் எப்படி சொல்கிறது, மிடில் மண்டேல இருக்குல்ல, ஸோ அங்கே ஸ்டாண்ட்ஸ்லாம் லைட்டாக லைக் பேபி ஹேர்ஸ் அது எல்லாமே மேலே இருக்குது. நீங்கள் அப்படியே லைக் தலையை அப்படியே லைக் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு லைக் கண்ணிலேருந்து அப்படியே தனியாக ஊற்றுது, தரையாக ஊற்றுது. சுகா அப்படி குடுக்குன்னு வந்து உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு தான் நீங்கள், பிகாஸ் அந்த ரெப்ளிகா மிரருக்குள்ளே போகிறத அவர் பார்த்துட்டாரு. ஸோ உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு போய் நீங்கள் பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் டப்புன்னு அவர் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்க. என்ன பண்ணுறீங்க நீ அப்படிங்க. உங்களுக்கு அப்படியே லைக் கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. அவர் அப்படி லைக் அவருக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. இவன் இப்படி உயிரோட இருந்திருப்பா, ஐயோ இவ்வளோ இப்படி பண்ணிட்டோம், இப்படி லைக் தான் அவளை அப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருந்துகிட்ருக்கு. டப்புன்னு மற்றவங்க எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இந்த பிடிச்சி தள்ளி விடுற சத்தம் எல்லாமே கேட்டிருக்கும். உள்ளோட்டு மச்சான் என்ன ஒய்யன் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற. ஸோ இவங்களுக்கு இந்த இப்போ நடந்தது எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அந்த ரெப்ளிகா தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நினச்சிட்ருக்காங்க. பட் சுகாவுக்கு மட்டும்தான் தெரியும். சுகா உங்களை டைட்டாக ஹக் ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் அவரை மறுபடியும் பிடிச்சி தள்ளுறீங்க. நீங்கள் உங்களுக்கு லைக் இவ்வளோ கோபமாக இருக்குது. என்ன தான் இல்லைனாலும் அவனால் கொஞ்சம் கூட ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில்லியான ஒரு கோபம் அவர் மேலே இருந்துகிட்டே இருக்குது. அவருக்கு புரியுது, என்ன தான் இருந்தாலும் ஒருத்தர் கோபம் இருக்குல்ல, அது லைக் மிரர்லேருந்து பார்த்துட்டே இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. அவருக்கு எப்படி அவருக்கு சொல்கிறதுனே தெரியல. அவரும் அப்படியே ஊனா அழுகிறாரு. கண்ணிலும் தண்ணியும் அவருக்கும் ஊற்றுது. நீங்கள் அப்படியே லைக் சவர் இருக்குல்ல, ஸோ அதில் கை வச்சுட்டு நீங்கள் அப்படி அழுகுறீங்க. மற்ற பாய்ஸ்லாம் லைக் அவங்களுக்குலாம் புரியவே இல்லை. இவங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா, என்ன ஆச்சு, எதுவுமே தெரியல. கன்சோல் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. எல்லாம் வாயை மூடு அப்படிங்கிறீங்க. நீங்கள் லைக் அழுகிறதில்ல, உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. எல்லாருமே அப்படியே ஸ்டன்னாக பார்க்குறாங்க. என்ன வாயை மூடுங்க எல்லோரும். யாருக்குமே தெரியல. எவ்வளோ போங்க வெளில அப்படிங்கிறீங்க. லைக் உங்களுக்கு அப்படி மூச்சு வாங்குது. சுகாக்கு அண்டர்ஸ்டாண்ட், ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாம் வெளில போங்கடா அப்படிங்கிறாரு. லைக் அவர் ரொம்ப அழுதுட்ருக்காரு. அவங்களும் சரி ஓகே ஏதாவது ஆர்கியூ தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாரு. பட் உங்களுக்கு அவ்வளோ ரத்தம், ஏன் அடிச்சிட்டேனா, இல்லை இவன் அடிக்கிற டைப் கிடையாது, அது இவனோட ஆளே இவன் ஏன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் மற்ற 6 பேர் வெளில போயிருப்பாங்க. ஸோ அர்ஜுன் நீங்கள் இல்லை, ஓகேங்களா. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணலான்டா. ஸோ இப்போது அந்த கேட்டில் அர்ஜுன் தான் நின்றுருக்கான். உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஆள் பிடிச்சி இழுத்து வச்சுட்டே இருக்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அங்கே கத்திக்கிட்டு இருக்கான் அந்த கேட்டுக்கிட்ட. ஸோ அப்படியே லைக் விண்டு சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு, யாருமே பேசலை. நீ எப்படி பேசுவ அப்படி இப்படின்னு சொல்லி மனசை கிழவத்தில் திட்டிகிட்டு இருக்கான். அப்போ தான் டக்குன்னு லைக் எப்படி சொல்கிறேன்னா, அந்த விண்டுலேருந்து ஏதோ ஒரு ஃபிகர் வெளில வருது. ஆனாலும் மனசை வெளில அவனோட ஃபிகரை லைக் ஃபியரை வந்து வெளியில் காமிக்கவே இல்லை. இப்படி கெட்டவாத்தையும் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கான். என் ஃப்ரெண்டு நீ எப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணுற, அது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலி
ஸ்டார்டிங்லேருந்தே அர்ஜுன் வந்து உங்களோட ரெப்ளுக்காக நம்பியிருக்கவே மாட்டான். ஸோ அது வந்து அது பிஹேவ் பண்ணுறதுல தெரியுது. நீங்கள் கிடையாது. என்ன தான் உங்கள் பாய் ஃப்ரெண்டே இது பண்ணாலும் இவன் வந்து ஆக்சுவலி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்டூடெண்ட்டு சின்ன வயசுலேருந்து. ஸோ வீட்டில் அப்படி சொல்லி கொடுத்ததுனால அவனுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் இவனுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. தன் ஃப்ரெண்டுக்கு இப்படி பண்ணுற இது பண்ணுற இது இவ்வளோ சண்டை இது அப்படி இப்படின்னு சொல்லி தான் அவன் கேட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருக்கான். டப்புன்னு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாய்ஸ் சொல்லுது. அதனால அர்ஜுன் நிப்பாட்டல அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மறுபடியும் சொல்லுது. ஆனால் அர்ஜுன் அப்படி லைட்டாக நிப்பாட்டுறான். என்ன வாயை மூடு. என் ஃப்ரெண்டுக்கு அவன் மிரரில் இருந்திருக்கான், உனக்கு அதெல்லாம் தெரியுமா? நீலாம் என்ன செல்ஃபிஷான ஒரு பேய், உனக்கு எதாவது வேணும்னா எல்லாரோட உயிரும் எடுத்துடலான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி மறுபடியும் அவன் கெட்ட பதை போட்டு திட்டுறான். உடனே லைக் அர்ஜுன் அப்படி காற்றுல தூக்கிட்டு அப்படியே ஒரு வாலில் வச்சு பிரிண்ட் பண்ணுது. கழுத்தெல்லாம் அப்படி நெரிக்குது. அர்ஜுன் இன்னும் நிப்பாட்டல. லைக் என்னதான் மூச்சோம் நாயா பாய மூணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பேசிக்கிட்டு இருக்கான். டப்புனா அர்ஜுனை விட்டுருச்சு. நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் கோஸ்ட் அதுவே வந்து கொஷின் பண்ணுது. பட் இருந்தாலும் அது டப்புன்னு அர்ஜுன் பிடிக்க வருது. பிடிக்காத, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய யோகியம்லாம் கிடையாது சரியா? ஒன்றால் தான் எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒன்றாட்ட ஸ்டூப்பிடான ஒரு ஜலசினால அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறான். அர்ஜுனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ ஜின்னுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ ஜின்னுக்கிட்ட சொல்லு மச்சி சொல்லு அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணி அவன் வாங்கியிருப்பான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஸோ ஒரே செகண்ட் கோஸ்ட் அப்படி நிப்பாட்டுது. மறுபடியும் அவனை பிடிக்க வருது. ஏய் இப்போ தானே அவன்கிட்ட சொல் லைக் அது அவனுக்கு முன்னாடி த்ரோட்டை பிடிச்சதுல. ஸோ அதனால் அவனுக்கு காஃபிங்கும் வருது, லைக் லைட்டாக பிளட் வருது வாயிலேருந்து. பட் அவன் இன்னும் நிப்பாட்டல. உன்னால் எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? நீ தான் சாப்பிடணும், செத்துட்ட போயாவது தொலைய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அர்ஜுன் மறுபடியும் திட்டுறான். அந்த கோஸ்ட் அங்கேருந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு, மேபி ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் நினைக்கிறதுக்குள்ள பின்னாடி அவன் திரும்பும்போது லைக் ஒரு க்ரீன் கலர் ஐஸ், லைக் க்ளோயிங்கான ஒரு ரெட் கலர் ஐபால், பின்னாடி ஒரு ஃபேஸ் நிற்குது. ஃபேஸ் மட்டும் தான், பாடியே இல்லை. ஆனால் அவன் சுத்தமாக பயப்படலை. என்ன இப்போ வந்து பார்த்தா பயந்துடணுமா? உன்னை பார்த்து பயப்படுறவங்க நான் கிடையாது. இப்போது என்னென்ன பண்ணியோ எல்லாம் சரி பண்ணிவிட்டு எங்கே போகணுமோ போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறான். கிளியர்லி அ வார்னிங். ஸோ இவன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது லைக் ட்ரோம்லேருந்து யாரோ கத்துறாங்க அர்ஜுனுக்கு. அர்ஜுன் வா, அர்ஜுன் அங்கே இருக்காது அர்ஜுன் அப்படின்னு சொல்லி. யாரும் இல்லை, இவனை தான் கத்துறா. அர்ஜுனுக்கு மேலே பார்க்குறான். அவனுக்கு இவனா ரொம்ப பிடிக்கும் போல. இவனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேய் பேசுது. பரியதா இப்போதான் சொன்னேன் உன் ஜலசிக்காக கழுத்து அப்படிங்கிறான். ஸோ ஜலசி அப்படின்னு சொல்லும் போதே அவன் கழுத்தை பிடிச்சிருக்கோம். என்ன என் ஜலசி கொன்னது உங்க அப்பன். ஜலசி நீ வரணுங்கிறதுக்காக இத்தனை பேரையும் கொண்டேன். என்ன அந்த சின்ன எல்லாத்தையும் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லுது. எங்கள் அப்பா உன்னை கொன்னதுக்கு மீனிங் இருக்குது, ஒன்றை மாதிரி கிடையாது, சில்லியான இருக்குது ரிவெஞ்ச். அவளை விட்டுடு, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறான். என்ன அவங்க அப்பா என்ன பண்ணான்? என் தங்கச்சி சேர்த்துக்கணும். ஏன்னா உன் ஃபேமிலி என் தாத்தா பாட்டி எல்லாரையும் கொண்டாங்க, அதனால் எங்கள் அப்பா பண்ணார், அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறான். அதை அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளவே மேலேருந்து இவனாவை யாரை தூக்கி இப்படி லைக் மேலே ட்ரோமோட மாடியிலேருந்து இப்படி போட்டாங்க. அவனுக்கு அப்படியே ஹார்ட்டே நின்று போச்சு. இவனா அப்படின்னு சொல்லி அவன் கத்திருப்பான். அந்த பேச்சை சிரிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொல்லி இப்படி டப்புன்னு டிஸப்பியர் ஆகிடுச்சு. நான் போவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேய் இருக்குல்ல, ஸோ அந்த இதுக்குள்ளே ஒரே ஒரு தடவை தான் போகிறான். செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டு அந்த பேய் வந்து ஆக்சுவலி அங்கே தான் லைக் அந்த பாடி அங்கே தான் புதைச்சிருப்பாங்க போல். எடுத்து அதுக்கு மேலே சிகரெட் பிடிப்பாங்க போல் இவங்க எல்லாருமே ட்ரூமில் இருக்கும்போது. ஸோ லைட்டர் எடுத்து அந்த லைட்டாக மேலே மட்டும் தோண்டிட்டு அந்த ஸ்கெலட்டன் லைட்டாக தெரியும்ல, ஸோ அது ஃபுல்லாக அவனே அந்த எப்படி சொல்கிறதுனா
இந்த பாம்போட அவுட்லைன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அவன் ஃபுல்லாக எடுத்துட்டான். கையில் ஏதோ குத்துது, அவன் அதை பார்க்கவே இல்லை. ஸோ இந்த சவுண்டு கேட்டுட்டு பிடிஎஸ் பாய்ஸ் இந்த மற்ற 6 பேர், ஸோ சுகா தான் அவங்கள வெளில போக சொல்லியிருப்பான்ல, ஸோ அதனால் இவங்களாம் அந்த பக்கம் தான் சுற்றிட்டுருக்காங்க. என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ தான் இந்த மாதிரி சத்தம் கேட்குது. அவங்களுக்கு குட்டு குட்டுன்னு உள்ளே ஓடுறாங்க. கண்டிப்பாக அர்ஜுன் ஒருத்தன் தான் போவான் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் போயிட்டு அவன் அங்கே தோண்டிகிட்டு இருக்கான். இவன் எதாவது பண்ணுறதுக்கு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பக்கத்துலேருந்து ஏதாவது தூக்கிட்டு போயிட்டு அவங்களும் அப்படியே தோண்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியே எடுத்துகிட்டு அந்த ஸ்கெலட்டன் லைக் தனித்தனியாக பார்ட்டாக இருக்குது. லைக் ஸ்கல் ஒரு பக்கம், ஹேண்டு ஒரு பக்கம், அந்த மாதிரி இருக்குது. இவன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சு லைட்டர் அப்படிங்கிறான். அவனோட லைட்டர் ஒழுங்காக லைட் ஆகலை. டப்புன்னு ஜின்னு ஒரு கை வச்சுட்டு மேட்ச்ஸ்டிக் எடுத்து அவனே எரிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த இது எரியும் போது அந்த கோஸ்ட்டோட அந்த எஃபெக்ட் எல்லாமே அப்படியே போகுது. ஆனால் போனது தானே. ஸோ அப்படியே போகும்போது இப்போது உங்களையும் சுகாவையும் பார்க்கலாம். கட் பண்ண சீனு உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே சரௌண்டிங் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை மிரரில் ட்ராப் ஆனதில் உங்களுக்கு ஃபர்கெட் ஆகுது, லைக் மறக்குது. அந்த ஊன் எல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, அதான் தானே அப்படியே டிஸப்பியர் ஆகுது. சுகா அப்படியே அவங்களை ஷாக்கில் பார்க்குறான். அழுகுது, அப்படியே அவனுக்கு ஹிக்கப்ஸாகவே மாறிடுச்சு. பேபி பேபி என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். சுகா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க ரூமில் இருக்கும் அப்படிங்கிற. அவனுக்கு அவ்வளோ திக்குது அவனுக்கு. வாழ்க்கையில் இவ்வளோ திக்குனதே கிடையாது. அவனுக்கு புரியவே இல்லை. இவளுக்கு லாஸ் ஆகிடுச்சு, அந்த அந்த மிரரில் இருக்கிறதுலாம் அவளுக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியவே இல்லை. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல சீன். ஸோ அர்ஜுனும் மற்ற பாய்ஸும் அதை எரிச்சிட்டாங்க. உடனே அவன் குட்டுன்னு வெளில போகிறான். ஸோ அங்கே போயிட்டு யூனா இருக்காள்ல, ஸோ அங்கே பார்த்தா யூனா இல்லை. ஐயோ எங்கே போனா அப்படின்னு சொல்லி அவன் ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக தேடுறான். யூனா இல்லவே இல்லை. மறுபடியும் யூனாவோட ரூம் பார்த்தா யூனா அங்கே தூங்கிட்டு இருக்கா. ஓ, எரிச்சதுனால பண்ணதெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரிலீஃபில் போய்ட்டு டப்புன்னு போய்ட்டு யூனா பக்கத்தில் படுத்துட்டு அவன் டயர்டாக ஹக் பண்ணிக்கிறான். மற்ற பாய்ஸ்லாம் அங்கே அப்படியே அங்கே உட்காடுறாங்க. எரிஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்ருக்காங்க. டேய் வாங்கடா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க சொல்கிறான். ஸோ மற்ற பாய்ஸில் எல்லாமே குட்டுன்னு மேலே சுகா நீங்களும் இருக்கீங்களா, ஸோ அந்த கதை உடச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. நீங்களும் அப்புறம் தான் சுகாவை கட்டி பிடிச்சிட்டு இருந்துப்பீங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜெஹப் கேட்குறான். ஒன்றும் இல்லை, மெமரி லாஸ் ஆகிருக்கும்டா, நடந்தது தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே மூச்சை அப்படி வாங்கிட்டுருக்குடா. ஸோ டே ஸ்கிப்ஸ். ஸோ இப்போ எல்லாமே லைக் உங்களுக்கும் யூனாக்கும் யாருக்கு இன்ஜூரி ஆச்சோ அவங்களுக்கு எல்லாமே நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. லைக் அவங்க எதனால் இந்த கோஸ்னால் அவங்களுக்கு எதாவது எஃபெக்ட் ஆகிருக்குல்ல, அது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஸோ இவ்வளோதான்டா. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே காலேஜு. நீங்கள் சுகா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க கேஃபேட்டேரியாவில். சுகா போய்ட்டு லஞ்ச் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நீங்களும் உட்காந்து சாப்பிட்டு தான் இருக்கீங்க. சுகா அப்படியே உங்களோட தலை ஒரு ஹேண்ட் வச்சுட்டு பேபி அப்படிங்கிறான். சொல்ல லவ் யூ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்க்குறாங்களா இல்லை கிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க கிஸ் பண்ணியிருப்பான்டா. ஸோ இதோட அந்த மனுஷன் முடிச்சுக்கலான்டா. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவுமே வந்து ரியல் ஸ்டோரி கிடையாது, ஓகேங்களா. லைக் ஹாஃப் வந்து என்னோடய இமேஜினேஷன், சில கண்டென்ட் வந்து எனக்கு சொன்னவங்களோடது. ஸோ கண்டென்ட் கிரெடிட்ஸ் டு த ஓனர். யார் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இதுக்கான கிரெடிட்ஸ்டா. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் ஒன் ஷாட். அண்ட் இதுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் ஸ்பெஷல் லைக் பட்டன். லவ் யூ ஆல். அண்ட் ப்ளீஸ்டா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ டாடா பாய், லவ் யூ ஆல். சராங்கே.